மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பிரீத்தம் அண்ட் பெட்ரோ அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 30 to 35 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். பிரபல ஹிந்தி டைரக்டரான ராஜ்குமார் ஹிரானி தான் இந்த சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட பையனான விர் ஹிரானி இதில் லீட் கேரக்டரும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு காமெடி கலந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பிரீத்தமை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு டெக்கி கையாக இருக்காரு. இவரோட தாத்தா டேப் ரெக்கார்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிவியரான கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஏடிஎம் கொள்ள கேஸ். அதை வந்து அந்த இன்ஸ்பெக்டரான பெட்ரோ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நம்ம பிரீத்தம் உதவுறாரு. அதனால பெட்ரோக்கும் பிரீத்தமுக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு பெட்ரோவை ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபருக்காக கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. அவருக்கு சிஸ்டமை பற்றி ஒன்றுமே தெரில. அண்ட் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பிரீத்தமை வந்து கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன கேசஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் அந்த முக்கியமான கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறதே அந்த கிரைம் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பார்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த ஏடிஎம் கொலையில் தொடங்கி அந்த வின்னிங்கிற பையன் காணாமல் போகிற வரைக்கும் நிறைய கிரைம்ஸை ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதை இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ற விதம் அப்படின்றதும் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காவே இருந்துச்சு. இந்த பிரீத்தம் அண்ட் பெட்ரோ இவங்க 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்றதும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. வில்லனா வரக்கூடிய விக்ரந்த் மாசே அவரோட ரோல் அப்படின்றதும் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா நகரக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அண்ட் பெருசா எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. பட் என்னதான் லைட் ஹார்ட்டடா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த சீரியஸ்னஸ் அப்படின்றது தேவைப்படுது. அதனாலேயே பெரிய லெவல்ல பரபரப்பு அப்படின்றது அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அந்த போர்ஷன்ஸ் பெட்டராவே பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த ஹியூமர் அப்படின்றதும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ராஜ்குமார் ஹிரானியோட சீரிஸா அப்படின்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரியான ஒரு ஓகேஷான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.